நெக்ஸ்ட் நேயர்கள் நண்பர்கள் அனைவருக்கும் யோக பிரபாவின் அன்பான வணக்கங்கள். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜூலை மாத ராசி பலன்கள். மாத ராசியை பொறுத்தளவு நம்ம யாரை வச்சு நம்ம கணிக்கிறோம் அப்படின்னா, சூரிய பகவான் வச்சு தான். சூரிய பகவான் எந்த ராசியிலேருந்து எந்த ராசியில் இருக்காரு, மற்ற கிரகங்களின் கோச்சாரத்தின் அடிப்படையில் ஒவ்வொரு ராசியில என்ன மாதிரியான கிரகங்கள் இருக்குது அதன் அடிப்படையில் தான் பார்ப்போம். முதல்ல பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் மிதுன ராசியில் இருக்கார். அதாவது இந்த மாத தொடக்கத்துல இருந்து 16ஆம் தேதி வரைக்கும் மிதுன ராசியில் இருக்கிற சூரிய பகவான் 17ஆம் தேதிக்கு அப்புறம் கடகராசிக்கு போறாரு. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் கடகராசியில ஏற்கனவே யார் இருக்காங்கன்னா, புதன் பகவான் இருக்கிறாங்க, குரு பகவான் இருக்கிறாங்க, சுக்கிரன் இருக்காரு. மேலும் இந்த சுக்கிரன் 4ஆம் தேதி சிம்ம ராசிக்கு போறாரு. அந்த சிம்ம ராசியில தான் கேது இருக்காரு. ஓகேங்களா? இதே இது புதன் பகவான் வக்ரகதியாகி 8ஆம் தேதி மிதுன ராசிக்கு போறாரு, அவருடைய சொந்த வீட்டுக்கு. மேலும் பார்த்தீங்கன்னா இவங்களுடைய கும்பராசியில ராகு பகவான் இருக்கிறாங்க, மீனத்துல சனி பகவான் இருக்கிறாங்க, மேசத்துல யாரும் இல்லை. ஆனா செவ்வாய் எங்க இருக்கிறாருன்னா ரிஷபத்துல இருக்காரு. இந்த மாதிரியான கிரகங்களின் கோச்சார அடிப்படையில இந்த மாதத்துல என்ன மாதிரியான ஒரு நல்ல பலன்களையும் மாற்றத்தையும் கொண்டு வருதுன்னு உங்க ராசியின் அடிப்படையில நம்ம பார்த்துடலாம். இது எல்லாமே ஒரு பொது பலன்கள் மட்டும்தான். உங்களுடைய ராசிக்கு உங்களுடைய பிறந்த தேதி வச்சு தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு ஜாதக ஆலோசனை தேவைன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி இல்லை கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிக்கோங்க. அதன்படி உங்களுக்கு அதற்குண்டான ஜாதக ஆலோசனை உங்களுக்கு சொல்லப்படும். இது எங்களுக்கு ஜாதகமே இல்லை, பிறந்த தேதி நேரம் எதுவுமே எனக்கு தெரியாது, என்ன பண்ணலாம் நாங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறவங்களுக்கு பிரசனத்தின் அடிப்படையில் நம்ம ஜாதகம் பார்த்து சொல்லப்படும். பிரசனம் பார்த்தீங்கன்னா டைரக்ட் ஆர்டர் வச்சும் பார்க்கலாம். நீங்கள் என்ன கேள்வி கேட்குறீங்களோ அந்த கேள்வியான நேரத்தை வச்சும் அதுக்குண்டான பலன் கண்டிப்பாக சொல்லப்படும். ஸோ உங்களுடைய கேள்விகள் சந்தேகங்கள் அனைத்துக்குமே தெளிவான பதில் உங்களுக்கு கொடுக்கப்படும். ஸோ கீழே உள்ள நம்பர் வாட்ஸ்அப் பண்ணி கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிக்கோங்க. தெளிவான உங்களுடைய ஜாதக பலன் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. வாழ்க வளமுடன். கடகராசி நேயர்களுக்கு இந்த ஜூலை மாதம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த ஜூலை மாதம் உங்களுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சில விஷயங்களில் பொதுவாக புதிய முயற்சிகள் இந்த காலகட்டத்தில் எடுக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏற்கனவே நீங்கள் ஒரு வேலைக்கு போய்க்கிருக்கீங்க, அந்த வேலையில் எனக்கு ஒரு பிரச்சனை, நான் வேலையை விட்டு புதிய வேலைக்கு போகணுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் பொறுமையாக இருந்து வேறு வேலை கிடைச்சதுக்கப்புறம் இந்த வேலையை வர்றது ரொம்பவே சிறந்தது. அதே மாதிரி ஒரு தொழில் நீங்கள் பண்ணிக்கிருக்கீங்க, அந்த தொழிலில் புதுசாக ஏதாவது ஒரு ஆர்டர் எடுக்கிறதோ இல்லை ஏற்றுமதி இறக்குமதி பண்ணுற போது ஏதாவது ஒரு புதுசாக ஒரு ஆர்டரு, புதுசாக அந்த தொழிலை விரிவுபடுத்தணும்னு நினைக்கிறது, இல்லை பிரான்ச்சஸ் போகணுன்னு நினைக்கிறது, இந்த மாதிரிலாம் அகலக்கால் வைக்காமல் கொஞ்சம் இருக்கிறத அதே மாதிரி பார்த்து மெயின்டைன் பண்ணி போகிறது ரொம்பவே சிறப்பு. எந்தவித புதிய முயற்சியுமே இல்லாத அதே முயற்சி அதே வேலையாக இருந்தீங்கன்னா ஒரு நார்மலான வருமானம் வரும். எந்தவித தடங்களும் இல்லாத ஒரு நார்மலான வருமானம் வந்து கொண்டே இருக்கும். மேலும் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் மனசில் அடிக்கடி ஒரு குழப்பம் வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம இது பண்ணலாமா பண்ண வேணாமா, இது பண்ணுறது கரெக்டாக தப்பா, எப்பா தூக்கமே வர மாட்டேங்குது, ஏதாவது ஒரு குழப்பம் மண்டைகளை ஓடிக்கிட்டே இருக்குன்னு சொல்லி ஒரு குழப்பம் இருந்துக்கிட்டே இருக்குது. அடுத்து கணவன் மனைவிக்குள்ள ஒரு ஆர்கியூமெண்ட்டாகவே போய்கிட்டு இருக்கு. என்ன பேச்சு எடுத்தாலும் சரி ஏதாவது ஒரு ஆர்கியூமெண்ட், ஏதாவது ஒரு பிரச்சனை, என்னதான் பண்ணணும்னு தெரியல அப்படின்னு. இன்னொரு பக்கம் திருமணம் முடிவாகி திருமணம் முடிவு பண்ணணும் இல்லை திருமணத்துக்கு அலைன்ஸ் பார்த்துக்கிருக்காங்க அப்படின்னா கொஞ்சம் பொறுமையாக பார்க்கறது நல்லது. இந்த மாதத்துக்கு அப்புறம் முடிவு பண்ணால் ரொம்ப நல்லா இருக்கும். சரிங்களா? கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய மாதமாக தான் இந்த மாதம் இருக்குது. வியாபாரத்தில் பொருளாதாரத்தில் எந்தவித மாற்றம் இல்லாமல் நார்மலாக வந்துக்கிட்டே இருக்கும். ஆனாலும் தேவையில்லாத ஒரு அலைச்சல்களையும் தேவையில்லாத ஒரு வீண் விரயத்தையும் கொடுக்குது, தேவையில்லாத ஒரு வீண் செலவுகளையும் கொடுக்குது. மேலும் பார்த்தீங்கன்னா குழந்தைகள் வழியில் ஏதாவது சின்ன சின்ன சண்டை, அந்த குழந்தைகளை வச்சு ஏதாவது ஒரு ஆர்கியூமெண்ட், அந்த குழந்தைகளுக்கு சில உடம்பு சரியில்லாமல் போகிறது, குழந்தைகளை வச்சு சில விரயங்கள், அதாவது பண விரயங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு நிச்சயமாக இந்த மாதத்தில் இருக்குது. ஸோ கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய மாதம். ஏன் கவனமாக இருக்கக்கூடிய மாதம், ஏன் இவ்வளோ சின்ன சின்ன இஷ்யூ நடக்குது அப்படின்னா, நம்மளுடைய கடகராசியில் தான் யார் இருக்கா, நம்ம குரு பகவான் இருக்கார். அவர் ஏற்கனவே இயற்கை சுபராக இருக்கிற குரு பகவான் கடகராசியான எங்கள் ராசியில் இருந்தால் நல்லது தானே அப்படி நீங்கள் கேட்குறது ஓகே தான். ஆனால் இவர் என்ன பண்ணுவார், குரு பகவான் நம்ம பார்க்குற இடத்த தான் சூப்பராக வச்சுருப்பார். அதாவது குரு பார்த்தால் கோடி நன்மை நம்ம சொல்லுவோம் இல்லையா, அப்படி இருக்கும்போது குரு பார்க்குறாரு, சூப்பராக வச்சுப்பார். ஆனால் அவர் இருக்கிற இடத்த கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அப்படி இருக்கும்போது இந்த காலகட்டத்தில் சொந்த வீடு வண்டி வாகனம் வாங்கிறது கொஞ்சம் தாமதத்தை கொடுத்து நீங்கள் வாங்கணும்.
கொஞ்சம் இப்போ வாங்காமல் கொஞ்சம் நாள் கழித்து வாங்கணும். இந்த மாதம் கடைசியில் இல்லை கொஞ்சம் ஏதாவது கொஞ்சம் நாள் கழித்து வாங்குறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். இல்லை தாயின் உடல்நிலையில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இந்த மாதிரியான சில சில மாற்றங்களில் செஞ்சு சில சில எச்சரிக்கை உணர்வோடு இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு பெரிதளவில் பாதிப்பு ஏற்படாது. அது பாட்டுக்கு லைஃப் போய்கிட்டே இருக்கும் எந்தவித பாதிப்புமே இல்லாமல். சரிங்களா? ஏன்னா உங்களுக்கு என்னதான் ஒரு வேலை தொழில் இருந்தாலுமேவும் மனக்குழப்பத்தினால சில சண்டைகளும் போது எப்போ பார்த்தாலும் ஒரு யோசனை சிடுன்னு வச்சுக்கிறது அப்படிங்கிற ஒரு அமைப்பில் தான் நீங்கள் இருப்பீங்க. இதற்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா பெசாரில் கோயிலுக்கு போய் வழிபாடு பண்ண போயிருங்க. ஏன்னா நம்மளுக்கு என்ன பாதிப்பு என்ன இது வந்தாலும் சரி, நீங்கள் அந்த கோயிலுக்கு போகிறதே ஒரு நேரம் மன விரக்தி அடைஞ்சிரும் உங்களுக்குலாம். இல்லை நான் எத்தனை தடவை போய் அவங்க போய் சாமி கும்பிட்டேன், நான் எத்தனை தடவை போய் என்னென்ன வழிபாடெலாம் பண்ணேன், என்னென்ன அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுத்தேன், எல்லாம் பண்ணியும் என்ன நல்லா வச்சுருக்கா சாமி, இல்லை நான் என்ன கஷ்டப்பட்டுக்கிட்டு தானே இருக்கேன், நான் என்ன எதுக்கு வழிபாடு பண்ணணும்லாம் மனசு நொந்து போயெல்லாம் நிறையா நீங்கள் பேசியிருப்பீங்க. அப்படி இருக்கும்போது இந்த காலகட்டம் உங்கள் வழிபாடு மூலமாக சில மாற்றங்களை ஏற்படுத்த போகுது. நான் சொல்கிற வழிபாடை மட்டும் மேற்கொள்ளுங்கள். இதன் பாதிப்புகள் அனைத்துமே உங்களை விட்டு போயிடும். என்ன வழிபாடு பண்ணணும்? குரு பகவானுடைய வழிபாடு பண்ணுங்க. வியாழக்கிழமை தோறும் குரு பகவானுடைய வழிபாடு பண்ணுங்க. சரிங்களா? தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணுங்க. கண்டிப்பாக பண்ணுங்க. உங்களுக்கு அந்த மாற்றம் தெரியும். மெயினாக ஒரு வாழ்வியல் பரிகாரம் ஒன்று சொல்கிறேன். குழந்தை இல்லா தம்பதியர்களுக்கு ஏதாவது ஒரு உதவி பண்ணுங்க. அப்படி இல்லை குழந்தைகளுக்கு, சின்ன சின்ன குழந்தைகள், கஷ்டப்படுற குழந்தைகளுக்கு அவங்க சந்தோஷப்படுற மாதிரியான ஏதாவது ஒரு சாப்பாடோ இல்லை அவங்க விருப்பப்படியான ஒரு விளையாட்டு பொருட்கள் பொம்மையோ வாங்கி கொடுங்க. அப்படி வாங்கி கொடுக்கறது மூலமாக தான் அந்த பாதிப்புகள் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கள விட்டு போகும். சரிங்களா? இது எதுவுமே பயமுறுத்துறதுக்கு இல்லை, கொஞ்சம் எச்சரிக்கை உணர்வோடு நீங்கள் இருந்தாலே ரொம்ப சிறப்பானதாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நான் சொன்ன வழிபாடு பண்ணுங்கள். உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்திற்கும் கடவுளின் ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கும்.